இது ஆக்ஷன் மேடம். ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஐபிஎல் ஷெட்யூல் விட்டதுல இருந்து எங்க பார்த்தாலும் ஐபிஎல்லாவே போய்கிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல ஆட போற டீம்ஸோட ஸ்குவாட் தான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சில பேரை வந்து வெளியே அனுப்புனாங்க, ஒரு சில பேரை வந்து உள்ள எடுத்துக்கிட்டாங்க. இந்த வருஷத்தோட ஐபிஎல் இருக்க டீம்ஸோட ஸ்குவாட் என்னென்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஒரே வீடியோல எல்லாமே முடிச்சு கண்டென்ட் இல்லாம பிச்சுக்க மாட்டேன். சோ ஒவ்வொரு வீடியோலையும் ரெண்டு டீமை பத்தி நான் பேச போறேன். இன்னைக்கு எந்தெந்த டீம்ஸை பத்தி நான் பேச போறேன்னா, சிஎஸ்கேவும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இவங்க ரெண்டு டீமையும் வந்து நீங்க நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் மனப்பாடம் பண்ணல, சோ மொபைல பார்த்தா பேச போறேன், மன்னிச்சுக்கோங்க. படிக்காத தற்குறிப்பில்லை. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நேம் டெஃபினட்டா இருக்கும். அந்த நேம் இல்லைன்னா சிஎஸ்கேவே கிடையாது, நான் சொல்ல தேவையில்லை, அவர்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற யாரு இருக்காங்க? டெவின் கான்வே இருக்காரு, ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு, அஜிங்கே ரஹானே இருக்காரு, ஷாயிக் ரஷீத் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, மிச்சல் ஸ்டார்னர் இருக்காரு, மொயின் அலி இருக்காரு, சிவன் டுபே இருக்காரு, நிஷாந்த் சிந்து. யார் சாமி இவன்? ஐயா தண்ணி கேன் போட வந்தையா. ஓகேவா? அதுக்கப்புறம் அஜய் மண்டல் இருக்காரு, ரவீந்தா ஹத்ரிங்கா, ராஜ்வர்தன் ஹரங்கன், தெரியலங்க அவர் பேரை, நான் போட்டு பாத்துக்கோங்க. படிக்காத தற்குறிப்பில்லை. ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர். ஓகேவா? அதுக்கப்புறம் தீபக் சாகர், மஹிந்த தீக்ஷனா, அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, பிரசாந்த் ஷோயில், அதுக்கப்புறம் சம்பித் சிங், துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் பத்திரனா, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் ஷாகுல் தாக்கூர், டேரல் மிச்சல், ஷமீர் ரிவிஸ், முஸ்தபிசுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் அவினிஷ் ராவ், தெரியலங்க அதையும் நான் போட்டுறேன் பாத்துக்கோங்க. அவனிஷ் ராவ் அரவெலி. ஓகேவா? சோ இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தாலும் ஆட போற அதே ஸ்குவாட் தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்க போறாங்க. புதுசா வந்து ஷமீர் ரிஸ்வின்னு சொல்லி ஒருத்தர் எடுத்திருக்காருல்ல, சோ அவர் வந்து நம்ம ராய்டுவை ரீப்ளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதுக்காக தான் அந்த பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் வந்து அவர் டீமுக்காக விளையாடுவார். சோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஒருத்தரோட ஹெல்ப்ஃபுல் வந்து அந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம். அது யாருன்னா நம்ம தல தோனி. அந்த ஒரு பேருக்காகவே இந்த சீசன் வந்து ஜெயிக்கணும், அது அவரோட கடைசி சீசன் சொல்லி இந்த வருஷமும் வந்து நம்ம நம்புறோம். அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த சீசன் முடியும் போது தான் தெரியும். சோ அந்த சீசன் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த டீமை வந்து நம்ம கேஎல் ராகுல் தான் வந்து கேப்டன்சி பண்ண போறாரு. சோ கேஎல் ராகுல் தவிர வேற யார் இருக்காங்கன்னா, குவிண்டன் டிகாக் இருக்காரு, நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, ஆயுஷ் பதானி இருக்காரு, தீபக் புடா இருக்காரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணப்பா கௌதம் இருக்காங்க, குர்னால் பாண்டியா இருக்காங்க, கேல் மேஸ் இருக்காங்க, ஸ்டோனிஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் பரெக் மக்கந்த் போடுறேன், அதுக்கப்புறம் யுவேந்தர் சிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் மார்க்குட் இருக்காரு, மயக் யாதவ் இருக்காங்க, மோசின் கான் இருக்காங்க, ரவி பிஷ்ணா இருக்காரு, அதுக்கப்புறம் யாஷ் தாக்கூர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அமித் மிஸ்ரா இருக்காங்க, அதுக்கப்புறம் நவீன் ஹுல்லக் இருக்காங்க, அதுக்கப்புறம் தேவ் படிக்கல் இருக்காங்க, சிவன் மாவி இருக்காங்க, ஆயுஷ் குல்கர்னி இருக்காங்க, ஸ்ரீநாத் அவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டு பிளேயரு. சோ இவர் வந்து அந்த டீம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டன் டர்னர்ன்ற ஒருத்தர் வந்து இருக்காங்க, டேவிட் வெல்லி இருக்காங்க, அர்ஷத் கான் இருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நான் தமிழ்நாட்டு பிளேயர்ன்னு சொன்னோன்னே நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. சிஎஸ்கே மேல வந்து எப்பவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வந்து நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அஸ்வின் சிஎஸ்கேல இருந்து தான் இந்தியன் டீம் போனது, முரளி விஜய் சிஎஸ்கேல இருந்து தான் இந்தியன் டீம் போனது, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பத்ரிநாத் சிஎஸ்கேல இருந்து தான் போனது, அதுக்கப்புறம் வந்து பாலாஜி வந்து இந்தியன் டீம்ல ஆடிட்டு தான் சிஎஸ்கேக்கு வந்தாரு. பட் அவருக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்ததே வந்து சிஎஸ்கே டீம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இந்தியன் டீமுக்கு அமைச்சிருக்கோம். ஸோ வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி பேச முடியாது. அது போக இன்னொரு விஷயம், ஐபிஎலோட பியூட்டியே என்னன்னா, இந்தியன் பிளேயர்ஸும் ஃபாரின் பிளேயர்ஸும் மிக்ஸ் ஆகி ஒரே டீம்ல விளையாடுறதுன்னு இருக்கு தெரியுமா? இப்போ வந்து இந்தியன் பிளேயர் வந்து இந்த ஊர்னா அந்த ஊர் பிளேயர் இல்லாம வேற ஊருக்கு ஆடுறது, அதுதான் வந்து ஐபிஎலோட பியூட்டியே. ஏன்னா மிக்ஸ்டப் ஆகி விளையாடுறது தான் ஐபிஎலோட பியூட்டியே. சோ தமிழ்நாடு பிளேயர் எப்பவும் வந்து தமிழ்நாடு டீம்ல ஆடி இருந்தா அது நல்லா இருக்காது. அவர் வந்து இன்கேஸ் வந்து சாய் குஜராத்ல ஆடுறதா இருக்கட்டும், இப்போ சொன்னோம் தெரியுமா, சித்தார்த் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல ஆடுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது தான் ஐபிஎலோட அழகே. ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல இருக்கணும்னு நம்புறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாலஜின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஎலோட பியூட்டியே அதுதான்.
ஸோ அந்த ஐபிஎலோட பியூட்டியை எடுக்கிற மாதிரி தான் வந்து இவங்க சொல்ற கருத்து இருக்கு. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எவனும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தருவீங்க. ஹேவ் கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.